என்ன பண்ணாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே யோசனை பண்ணிட்டே இருக்காரு. பாட்டி வந்து கேட்குறாங்க, "என்னங்க என்ன ஆச்சு? விஜய் ஃபோன் பண்ணானா?" அப்படின்னோனே, இப்ப பண்ணா. எங்க இருக்கானா இப்போ?" அப்படின்னோனே, "எல்லாம் காவேரி வீட்ல தான்." "என்னங்க சொல்றீங்க? காவேரி வீட்ல விஜய் இருக்கானா?" "ஆமா, அங்க தான் போயிருக்கான். எனக்கே ஒண்ணும் புரியல." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. உண்மையிலேயே வந்து விஜய் எதுக்காக அப்படிலாம் பண்ணா? அவங்க எப்படி ஒத்துப்பாங்க?" அப்படின்னோனே, "அந்த காம்பவுண்ட்லேயே ஒரு வாடகை எடுத்து வீடு தங்கியிருக்கான். சாரதா எனக்கு ஃபோன் பண்ணி, உங்க பேரன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. "அவன் ரொம்ப தொல்லை குடுக்குறான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏங்க இப்படிலாம் விஜய் பண்ணிட்டுருக்கான்? தேவையில்லாம சாரதாவோட கோபத்துக்கு எதுக்கு ஆளாகுறான்? அதுதான் நானும் சொன்னேன். அதுக்கு தாத்தா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என் அத்தையோட கோபத்த எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன். நான் வந்தா என் பொண்டாட்டியோட தான் வருவேன்றான். நான் என்னதான் பண்றது? என்னங்க நீங்க இப்படி பண்றான்? நீங்க எதுவும் சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொல்ல வேண்டியது நீங்க சொன்னா கேட்பான்ல. இல்லம்மா, நான் வந்து ரொம்ப வற்புறுத்தல. ஏன்னா அவன் பண்ணுறதும் கரெக்ட்டு தான். எவ்வளோ நாள் தான் அவன் பொண்டாட்டி விட்டு அவன் தனியா இருக்க முடியும்? அதுக்காக தான்ப்பா நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னோனே, என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. காவேரி வருவாளா என்னன்னு தெரியலையே! அதெல்லாம் என் பேரன் சமாதானப்படுத்தி கூட்டின்னு வருவான். எப்போ ஒரு பொண்ணுக்காக வந்து இவ்வளோ தூரம் அவன் போய் கஷ்டப்படுறானோ, கண்டிப்பா வந்து அவங்க வீட்டு மனசு மாறும் தாம்மா எனக்கு தோணுது அப்படின்னோனே, யோசிக்கிறாங்க கல்யாணி. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, விஜய் வந்து காவேரி வந்து வத்தல் காய வச்சுட்டுருக்காங்க. விஜய் வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. அவங்க மேல வந்து பூவ போட்டு, காவேரி வந்து கேட்குறாங்க, "எதுக்கு இந்த மாரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு?" "பின்ன உன்ன கூப்பிடுறதுக்கு வழியே இல்ல. நான் காவேரின்னு கூப்பிட்டா அப்படியே நீ வந்துருவியா? உங்க வீட்லயே விடுவாங்களா? அதனால தான் இந்த மாரி பண்ணேன்." அப்படின்றாரு. அத கேட்டுட்டு, "இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பேசணும் என்கிட்ட?" "என்ன காவேரி இப்படி பேசினா எப்படி காவேரி? நான் உனக்காக தானே இருக்கேன். உன்கிட்ட தானே பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல." அப்படி சொல்லிட்டு போறாங்க. "இருடி கொஞ்சம்" அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துடுறாங்க. "ஐய்யய்யோ! அத்தை வந்துட்டாங்களே!" அப்படி சொல்லிட்டு ஒழிச்சுக்கிறாரு. இங்க வந்து விஜய் பண்ணுறதெல்லாம் யோசிச்சு வச்சு பார்த்து, காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. அப்படியே யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே நடந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்ட்டா விஜய் வந்துடுறாரு. அவங்கள பயமுறுத்துற மாதிரி பண்றாரு. அத பார்த்து விஜய் வந்து, "என்னங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "நான் என்ன பண்ணேன்னோனே, வீட முதல்ல காலி பண்ணுங்க. நீங்க இங்க இருக்க வேணாம். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. உங்கள எப்படியெல்லாம் வந்து எல்லாரும் திட்டுறாங்கன்னு பார்த்தீங்கல்ல. தேவையில்லாத எதுக்கு பிரச்சனைய மாட்டிக்கிறீங்க?" அப்படின்னோனே, "அப்போ எல்லாரும் என்ன திட்டுறது உனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி தானே காவேரி?" அப்படின்னோனே, நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல." அப்படின்றாங்க. "எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டிய பத்தி? இங்க பாரு காவேரி, உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும். உன்ன வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து நான் இருக்கணும். அதுக்கு ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் இங்க இருக்கேன் காவேரி. வேற எந்த காரணமும் கிடையாது. உன்ன பார்க்காம, உன்கிட்ட பேசாம, உன் கூட இல்லாம என்னால இருக்கவே முடியலடி. எனக்கு வேதனையா இருக்கு. வீட்ல என்னால தங்கவே முடியல. அதுக்காக தான் இங்க வந்தேன். இப்ப பாரு உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதோட சந்தோஷம் எனக்கு என்ன தெரியுது? உன்ன பார்த்துட்டே இருக்கேன். நான் என்ன வேணாலும் செய்வேன். எவ்வளோ அவமானம் வேணாலும் எனக்கு பரவாயில்ல." அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பேசாமயே வந்து விஜய பார்த்துட்டு அப்படியே நடக்குறாங்க காவேரி. மனசுக்குள்ள சந்தோஷம் தாங்கவே முடியல. எனக்காக இப்படிலாம் யோசிக்கிறாரு, இப்படிலாம் கஷ்டப்படுறாரு. யார் படுத்தினாலும் பரவாயில்லன்றாரு. ஒரு காலத்துல விஜய் இப்படி இருந்தாரு. ஏதாவது சொன்னா இவ்ளோ கோவம் வரும் அவருக்கு. இப்படி சண்டை போடுவாரு. ஆனா இன்னைக்கு என் அம்மாவும், எங்க வீட்ல உள்ளவங்களும் அவர அவ்ளோ அவமானப்படுத்துறாங்க. எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல. என் பொண்டாட்டிக்காக நான் எல்லாமே பொறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு விஜய பார்த்து அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க காவேரி. "சாரி விஜய், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்லேருந்து தண்ணியா ஊத்துது. காவேரிக்கு தாங்கவே முடியல. விஜய நினச்சு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்க வந்து விஜய் வந்து சமையல் தெரியாம வந்து கைய சுட்டுக்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ச்சே, எனக்கு சரியாவே சமைக்க தெரியலையே! இப்ப என்னதான் பண்றது? பசி வேற எடுக்குதே! ஹோட்டலுக்கு போனாலும் இந்த டைமுக்கு மேல மூடிட்டுருப்பான். நம்ம என்ன பண்றது? ஐய்யய்யோ! ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்டுருக்காரு. இங்க வந்து காவேரி வந்து எட்டி பார்க்குறாங்க. விஜய் வந்து சாப்பிடாம கஷ்டப்படுறத பார்த்துட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? விஜய்க்கு சாப்பாடு குடுக்கணும். ஆனா நம்ம குடுக்கக்கூடாது. குடுத்தது தெரியக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கிட்ட, "நர்மதா ப்ளீஸ் டி உங்க மாமாக்கு இத எடுத்து குடேன்." அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து அனுப்புறாங்க. இங்க நர்மதா யாருக்கும் தெரியாம விஜய்க்கு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவ்வளோ